குடிச்சிட்டு போயிட்டலாம் என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. எப்பதான் பொண்டாட்டிக்கு திட்டாம இருந்திருக்காங்க. இத பாரு, நீயும் குடிக்காத. அப்புறம் பாருக்கு வந்துட்டு சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தீங்களா? ஊர் உலகத்துல அந்த வீடுகள் எல்லாம் எம்புட்டோ குடும்பங்க இருக்கு, எம்புட்டு நல்ல ஆளுகள் எல்லாம் இருக்காங்க. சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லு. அந்த நல்ல ஆளுகளுக்கெல்லாம் புள்ளையா பிறக்காம ஏன் மாம்சு உன் மாமா எங்க பிறக்கணும், யாருக்கு புள்ளையா பிறக்கணும்னு நம்மளே எப்படி மாப்பிள்ள முடிவு பண்ண முடியும்? நையி நையின்னு பேசாம தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்காம அந்த பாலா போன பக்கோடாவை நான் வேண்டாம் தான் சொன்னேன் மாம்சு. அம்மா தான் சும்மா இல்லாம பாசத்துல இந்த சண்டைக்கு வந்துட்டாரு மாம்சு. நான் அவரோட புள்ள தானே, அவரோட ரத்தம் தானே எனக்கு ஓடுது. அவருக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே கிடையாதா? நம்ம பெத்த பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டோமே, அவ மனசு வருத்தப்படாதா அப்படின்னு நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும்ல. நாளைக்கா? சொல்லவே இல்ல. நாடி ஒரு நாள் குழந்தை பிறக்கும்ல, அந்த புள்ள கிட்ட எங்க அப்பா மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்கவே மாட்டேன். நையி நையின்னு தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். ஒண்ணு அந்த புள்ள கிட்ட சண்டையெல்லாம் போடவே மாட்டேன் மாம்சு. என் புள்ளைக்கு டெய்லி 1/2 கிலோ பக்கோடா வாங்கி ஊட்டி ஊட்டி விடுவேன். இதுல அவருதான் ஊர்ல நல்லா அப்பான்னு பெருமையா வர சொல்லிக்கிறாரு. என்ன கண்ணா பின்னான்னு திட்டும் போது அவ இப்படி வாய மூடிட்டு கம்முன்னு தானே இருந்தா. அவகிட்ட நான் என்ன பேசணும், எதுக்கு பேசணும்? I never talk with her. உங்க அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, நீ நான் என்ன பண்ணணும்? உங்க அண்ணனுக்கு வேலை சஸ்பெண்ட் ஆன கதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? சாயங்காலம் மாமா வீட்டுக்கு வரும்போது அவங்கள பிடிச்சு திட்டிட்டாரு. கூட தானே இருக்கீங்க, சொல்றது இல்ல அண்ணனுக்கு. நான் சொல்லாம இருப்பேனா? தெரியாம இவன் கூட வந்து சிக்கிட்டேன்டா. வந்ததுல இருந்து குடங்குடமா குடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. நீதானே கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு அண்ணி. அப்பா எங்க இருக்காரு? தூங்கிட்டாரா? அப்பா முழிச்சிட்டு இருக்கும் போது அண்ணனை கூட்டிட்டு வரது ரொம்ப கஷ்டம் அண்ணி. பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம ஒண்ணு பண்ணலாம். அப்பா தூங்குனதும் அதுக்கப்புறமா நானும் மாமாவும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துடுறோம். அவர் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. அவங்களை அங்கேயே வச்சிட்டு இருக்காத. குடிச்சிட்டே இருப்பா. அவங்க கதிர் கூட இருக்காங்களாம். அம்மா பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க சாப்பிடுற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. மாமா முழிச்சிட்டு இருக்க போறாரு. அவரையும் தூங்க சொல்லலாம். அவரையும் தூங்க சொல்லணும். நேரம் ஆகுது.